சென்னை நுங்கம்பாக்கத்தில் 12 தலை விநாயகர், 5 தலை நாகங்களுடன் விநாயகர் என பல வடிவங்களில் விநாயகர் சிலைகள் வைக்கப்பட்டு வழிபாடு நடைபெற்று வருகிறது. இது பற்றிய விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ் வழங்கலாம் கேட்கலாம். ராஜேஷ், விவரங்கள். வணக்கம். இன்றைய தினம் விநாயகர் சதுர்த்தி நாடு முழுவதும் உற்சாகமாக கொண்டாடப்படுகிறது. சென்னை நுங்கம்பாக்கத்தில் பல்வேறு விதமான விநாயகர் சிலைகள் வைக்கப்பட்டு ஆங்காங்கே வழிபாடு நடைபெறுகிறது. குறிப்பாக நாம் திரையில் பார்க்கக்கூடிய 12 தலை விநாயகர் நுங்கம்பாக்கத்தில் வைக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல மற்றொரு தெருவிலும் 5 தலை நாகங்களுடன் விநாயகர் சிலை வைக்கப்பட்டிருக்கிறது. இது தவிர பலரும் குழந்தைகளோடு வந்து சிறிய வகையிலான விநாயகர் சிலைகளை வாங்கி செல்கின்றார்கள். ஒவ்வொருவரும் தங்களுடைய அந்த வீதியிலே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய விநாயகர் சிலைகளை அவர்கள் வைத்து வழிபாடு செய்யக்கூடிய அந்த காட்சியையும் ஆங்காங்கே பார்க்க முடிகின்றது. சிறிய வகையிலான விநாயகர் சிலைகள் வீதி முனைகளில் விற்கப்படுகின்றது. அதே போல ஒவ்வொரு வீதியினுடைய முனைகளிலும் பெரிய அளவிலான விநாயகர் சிலைகள் வைக்கப்பட்டு அந்த இடத்திலே வந்து அதிகாலை முதலே பலரும் பூஜை செய்து வருகின்றார்கள். வருடத்தில் எத்தனையோ பல பண்டிகைகள் வந்தாலும் கூட விநாயகர் சதுர்த்தி என்பது ஒரு முக்கியமான ஒரு பண்டிகையாக இருக்கின்றது. நம்முடைய இஷ்ட தெய்வமாக பல தெய்வங்கள் இருந்தாலும் கூட முழு முதற் கடவுளாக விநாயகனை வழிபட்டுதான் அதன் பிறகு அடுத்த மற்ற கடவுள்களை வழிபடுகின்றோம். எனவே இன்றைய தினம் விநாயகர் சதுர்த்தி என்பதனாலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு உற்சாகத்தோடு விநாயகரை வழிபடுகின்றோம் என்று குறிப்பிடுகிறார்கள். அதே போல வித்தியாசமான விநாயகர் சிலையை பொறுத்தவரையிலே விநாயகர் மட்டும்தான் வடிவம், எந்த வடிவத்திலும் அவரை வைத்து வழிபடலாம். நமக்கு எந்தெந்த இஷ்டங்கள் இருக்கிறோ, எந்தெந்த வடிவங்கள் பிடிக்குமோ அது போன்று பல்வேறு வடிவங்களில் விநாயகர்கள் சிலைகளை உருவாக்கி அந்த வகைகளிலே விநாயகர் சிலைகளை வடிவமைத்து இந்த விநாயகர் சிலைகள் வழிபாடு செய்யப்பட்டு வருகின்றது. தமிழ்நாடு முழுவதும் சென்னையின் பல்வேறு பகுதிகளிலும் இது போன்ற சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்று வருகிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். விநாயகர் சதுர்த்தியையொட்டி சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் இருக்கக்கூடிய ஸ்ரீ கற்பக விநாயகர் கோவிலில் தீர்த்தவாரி உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சதாம் ஹுசைன் வழங்க நாம் கேட்கலாம். சதாம் ஹுசைன், தீர்த்தவாரி குறித்த மேலும் விவரங்கள். நிச்சயமாக சாம், தென் தமிழகத்தின் குடவகர் கோவிலில் பிரசித்தி பெற்ற தலங்களின் ஒன்றான பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் ஆலயத்தில் சதுர்த்தி திருவிழா 10 நாட்கள் கொடியேற்றத்துடன் நடைபெற்றது. இன்று சதுர்த்தி திருவிழாவை முன்னிட்டு மூலவருக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. காலை 10 மணிக்கு தங்க முகிச வாகனத்தில் கற்பக விநாயகர் அலங்கரத்துடன் கோவில் வளாகத்தில் தீபாராதனை காட்டப்பட்டது. அதைத் தொடர்ந்து உற்சவர் கோவிலிருந்து கோவிலை சுற்றி வலம் வந்து படிக்கட்டுக்கு வந்தார். அங்குச தேவருக்கு பால், பழம், தயிர், சந்தனம் உட்பட 16 வகை வாசனை திரவியங்களுடன் அபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அங்குச தேவருக்கு கோவில் திருக்குளத்தில் தீர்த்தவாரி உற்சவம் பக்தர்கள் முன்னிலையில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. தொடர்ந்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. பக்தர்களுக்கு தீர்த்த குளத்தில் உள்ள தண்ணீர் தீர்த்தமாக தெளிக்கப்பட்ட விஷயம். விவரங்களுக்கு நன்றி சதாம் ஹுசைன். சென்னை பெரவள்ளூர் ராஜா தோட்ட பகுதியில் 300 கிலோ மஞ்சளால் விநாயகர் சிலை உருவாக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக் வழங்க நாம் கேட்கலாம். பாரி கார்த்திக், விவரங்கள். வணக்கம். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு சென்னை முழுக்க 1500 சிலைகள் வைக்கப்பட்டு சிறப்பாக வழிபாடு செய்யப்பட்டு வருகிறது. குறிப்பாக தனக்கு விருப்பமான கடவுளுக்கு தனக்கு விருப்பம் போல உருவம் அமைத்து சென்னை முழுக்க பல்வேறு வடிவங்களில் விநாயகர் சிலைகளை வழிபட்டு வருகிறார்கள். அதன் அடிப்படையிலே பெரவள்ளூர் சாலையில் 300 கிலோ மஞ்சளில் அந்த இடம் ஏற்கனவே கடந்த முறை குங்குமத்தால் ஆன விநாயகர் சிலையை அமைத்திருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது 300 கிலோ மஞ்சளால் விநாயகர் சிலையை அமைத்து வழிபட்டு வருகிறார்கள். தொடர்ச்சியாக சென்னை முழுக்க பல்வேறு வடிவங்களில் விநாயகர் சிலைகள் அமைத்தாலும் கொள்ளத்தூர் பகுதியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட விதவிதமான பிள்ளையார்கள் அமைக்கப்பட்டு வழிபட்டு வருகிறார்கள். பொதுமக்களுடைய கவனத்தை ஈர்த்திருக்கிறது. தொடர்ச்சியாக இன்று காலை முதலே ஏராளமான பேர் தற்போது
அந்த சிலையை வணங்கிவிட்டு செல்கிறார்கள். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக்.